ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு கிளிக்கு. பகல் ஃபுல்லாக உட்கார்ந்து போடுற எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய பரிசு அது ஒன்று தான். ப்ளீஸ் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோ பற்றி கற்று தெரிவிங்க. ஏய் இசை வாடி, ஞானாவதுல்ல இப்ப போனாதான் சரியா இருக்கும். சீக்கிரம் கிளம்பி வா. ஏய் இசை ஞானாவதுடி. அதுக்கு நான் இன்னும் எவ்வளவு பெறப்படணும்? அதுக்குள்ள படமே முடிஞ்சிடும். முக்கியமான படம், ரொமான்டிக் படம். கூட்டு போய் பள்ளிக்கு ரொமான்ஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இங்கேயே பாதி நேரத்தை கடத்திடுவா போகுது. எடி நேரம் இல்லடி வாடி. எங்க இன்னும் பான்ஸ் போட மட்டும் போடணுங்க, நான் போட்டுட்டு வந்துடுறேன். ஏடி உண்மை சும்மாவே மனத்தை நட்டி கிடக்கும். பெற என்ன உன் வாசனை என்னன்னு எனக்கு தெரியாதா? பாரு, இயற்கை உன் மேல வரும்போது அந்த ஸ்மெல் தான் எனக்கு பிடிக்கும். இந்த டப்பால வந்து தூர போடு. என்ன சொன்னீங்க? என்னடி சொன்ன? என்ன சொன்னீங்க? ஆளு பயங்கரமா இருக்கல ஐயா. நாளுக்கு நாள் ஆளு தேடிக்கிட்டே போறல. இல்ல என் கை பண்ணமோ இல்ல, நான் கவனிக்கிற விதமானு சொல்ல வந்தேன். நீ எல்லாமே தப்பு தப்பாவே நினை. நீங்க தப்பு தப்பா தான் சொன்னீங்க. நீங்க நான் எப்படிங்க இருக்கேன்? பாத்துக்கிட்டே இருக்கலாம். நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நீங்க பாத்துக்கிட்டே இருக்கானா கேட்கல. அதுக்கு அதனடி அர்த்தம் பாத்துக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு அழகா இருக்க. வாய ஒரு ஒத்திக பாத்துருவான். ஒரு பவுடர் போட விட சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இதுக்கு மட்டும் நேரம் இருக்குதோ? பாயிண்ட் பிடிச்சிட்டால. இல்லடி, கேட்டதுக்கு மட்டும் பதில். ஒரு பான்ஸ் பவுடர் போட்டு வரேன்னு சொன்னதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப உள்ள போய் சின்ன டிஸ்கஸா? அது வேற இது வேற. ஆமா அழகா தான் இருக்க. பாப்போமா? சரி, நம்ம நிக்க. சீக்கிரம் வா. ஏன் கைய பிடிச்சு கூட்டிட்டு போக முடியாதோ? நீ எனக்கு தெரியும். அம்மா முன்னாடி நிக்கவா நீ அவகிட்ட வம்பிடுக்கணும் அதானே? மாமியார கொஞ்ச நேரம் உஸ்பெத்தி பாக்கலான்னு பார்த்தேன். பொறுக்காத. நீ உஸ்பெத்திட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. எல்லாரும் கேட்டுக்கோங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் கேட்டுச்சா? கேட்டுச்சா? நான் என் புருஷன் கூட சினிமாக்கு போறேன். சினிமாக்கு போறியா? ஆமா, நானும் என் புருஷனும் ஜோடியா போறோம். போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு. ஹோட்டல்ல சாப்பிட போறீங்களா? பின்ன சினிமா தியேட்டர் வரைக்கும் போயிட்டு பிரியாணி சாப்பிடாம வந்தா எப்படி? பிரியாணியா? அப்படியே ஒரு ரோஸ் மில்க்கும் குடிச்சிட்டு தான் வருவேன். நைட்டு 11 மணி ஆகுதோ 1 மணி ஆகுதோ எத்தனை மணி ஆகுதோ தெரியல. அவ்வளவு நேரம் இதுக்காவது சின்னஞ்சிருசே அப்படி இப்படித்தான் வரும். பெரியவங்க தான் ஒரு இடத்துல உடங்கி கிடக்கணும். இவளுக்கு நான் மாமியாரா? கேட்டுக்குங்கம்மா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இவளுக்கு நான் மாமியாரா? அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கத்தான் சரி. சரி எல்லாரும் கேட்டுக்கோங்க, இதுதான் என் மாமியாரு. இன்னும் தாலி கட்டல, ரொம்ப ஆடாத. ஊருக்கே தெரியும் நாங்க சினிமாக்கு போறது. எவ்வளவு தெனாவட்ட பரிசம் போட்டுட்டு கூட்டிட்டு அலையுதான். உங்க ரெண்டுத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா, பரிசம் தான் போட்டிருக்கு, ரொம்ப ஆடாதீங்க. கல்யாணத்தை 4 வருஷத்துக்கு பின்னாடி வச்சிருவேன். ஆமா, அதுக்குள்ள நான் பாட்டி ஆக்கிடுவேன். பாட்டி ஆக்கிருவியா? ரொம்ப பேசுனீனா பாட்டி ஆக்கிட்டு போயிடுவேன். நாங்க சினிமாக்கு போறோம். சிலிப்பாம போ. நான் அப்படித்தான் சிலிப்பிக்கிடுவேன். ஏன்னா என் வயசு அப்படி. இந்த வயசுல சிலிப்பாம உங்க மாதிரி கிளவியானதுக்கு அப்புறமா சிலிப்ப முடியும்? மாமியாராச்சேன்னு கொஞ்சமாவது மட்டும் மரியாதை இருக்கான்னு பாரு. உங்க அம்மா ரூபி கிட்ட 25 பவுன் நகை போடன்னு சொல்லி இருந்தா மாமியாருமா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இவத்தான் வேணும்னு தூக்கி கொண்டு வச்சிருக்கான் பாரு. அதான் ஓ ராஜ்யமா இருக்குது. அதான் தெரியுதுல, உங்க புள்ள நான் தான் வேணும்னு ஒத்த கால நீ தூக்கிட்டு வந்துட்டாவல்ல. அப்ப நீங்க அடக்கித்தான் வாசிக்கணும். ஏன்னா இது என் வீடு, என் புருஷ வீடு. இது எனக்கு மட்டும் சொந்தமான வீடு. விட்ட இப்பவே பாக பிரிவோட வச்சிருவா பொண்ணு. கைவா மொல்லமா போமா, சிலிப்பிக்காம போங்க போங்க. நான் அப்படித்தான் சிலிப்பிக்கிடுவேன். பிரியாணி எல்லாம் சாப்பிட போறிய? நான் வாங்கிட்டு வர மாட்டேன். அத்தைக்கு மட்டும் கொஞ்சம் போல வாங்கிட்டு வாங்க. பாக்கலாம். அப்படியே கந்த ரோஸ் மில்க்னு சொன்னி, அது என்னது டீ? அது எங்கட மாதிரி லவ்வர்ஸ் குடிக்கிறது. லவ்வர்ஸ் குடிக்கிறதா? ஆமா, அது என்ன மாதிரி லவ்வர்ஸ் தான் குடிப்பாங்க. ஓ ஏய் இசை, சும்மா எவ்வளவு நேரம் ஏன் வாடே? பாத்தீங்களா, என் புருஷனுக்கு இருக்க முடியல. வாரண்ட் அடிச்சு விடாமத்துக்க போச்சிருப்பாம. உங்களுக்கு பொறாம, நமக்கு இப்படி போக முடியல. உங்களுக்கு பொறாம. பைய உள்ளக்கு வாய் வாய். ஆத்தி 2 வர வரத்த பார்த்தா பாட்டி அக்காம விடாது போலுக்க.
மூத்த வேற குத்தச்சு உட்காந்துருக்கான என்ன பண்ண? ம், ம். இவன் வேற யார் சொல்லுக்கும் அடங்க மாட்டான். அவன் பிடிக்கிற முயலுக்கு 3 காலு. அண்ணன் இருக்கானே, தம்பி இருக்க, அவனுக்கு அவன் காரியம் நடக்கணும். போகிற பக்கம் பார்த்தா ஏதாவது வேண்டாதெல்லாம் பார்த்துருவான்னு தான் நினைக்கேன். அப்படி ஏதாவது வேண்டாதெல்லாம் பார்த்துட்டாமன்னா அப்படியே பின் வீடு கிடக்குது, தூக்கி அங்கே கொண்டு வச்சு குடும்பம் எடுத்துங்கன்னு அனுப்பி வச்சிடணும். திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்துருமா? ஏம்ல மாப்பிள்ள, அது சின்ன வேலை இருக்கு, வாயம் போயிட்டு வந்துருவான். இல்ல என் தம்பி வேற இப்ப வருவான் பத்துக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டாருனாவே எங்க அம்மா. இல்ல அங்க வந்து கிங்ஸில் தானே. டேய், வர வர இவன் பண்ற அடப்புற தாங்க முடியலடா. ஊர்ல ஒரு புள்ளையில நம்மள மதிக்க மாட்டேங்குதே. ஊர்ல இருக்க பொம்பளை பையன் ஃபுல்லா கிங்ஸி மாதிரி காதலிக்கிறோம் தான் வேணும்னு ஒத்த கால நிக்காளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவன் ஒருத்தன் தான். பரிசு மட்டும் தானே இவன் போட்டிருக்கான். அவன் பண்ற அலப்பறையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க, புருஷன் முன்னாடி கூட தோத்து போயிருவாங்கடா. புருஷன் முன்னாடி ஏன்டா இப்படி நடந்துக்கிட்டான்? இவன் எல்லாத்துக்கும் மேலடா இருக்கான். என்ன கிங்ஸ்லனே, ஏன்டா வேலை வட்டியே இல்ல? ஆரம்பிச்சுட்டான். நீ கிளம்புடா, நீ கிளம்பு. என்ன கிங்ஸ்லனே, எங்க கிளம்புற மாதிரி இருக்கு? வாக்கிங் அப்படி சொல்லுங்க. அவ அதுக்கு மேலடா, ரெண்டும் ஒண்ணுதான்டா. ஏன்டா கிங்ஸ்லனே, பரிசு மட்டும் தானடா போட்டிருக்க? ஓட விட்டு அடிச்சிருமத்துக்க. இனிமே இல்லாமலும் பரிசம் போட்டுற வேண்டியதான்டா. பரிசம் போட்டாதான் முடியும். புடிங்கி தள்ளிடுவாரு, போடா. ஏய், அந்த பையோட சிரிக்கிடா. ஏண்டா பரிசம் போட வேண்டியதானே, போட்டுற நீ. தெரியாம உன்ட கேலி கட்ட, போடா. ஏண்டா வேலை வட்டி இருக்காது, எப்ப பார்த்தா தெருல கிடக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நீர் என்ன பண்ணிட்டு இருந்தீரா? டேய், நான் பொறுப்புள்ள குடும்பஸ்தான்டா. டேய் பரிசம் தாண்டா போட்டிருக்க, போடா. ஏய், பரிசம் போட்டாலே பொண்டாட்டி தான்டா. சரி அங்க தள்ளி நில்லுங்கடா, என் பொண்டாட்டிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். தள்ளுங்க தள்ளுங்க. டேய் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க பாத்துக்க. டேய் தள்ளுங்கடா, குளிச்சாரோ குளிக்கலையோ, தள்ளுங்கடா தள்ளுங்கடா. நீங்க தள்ளி வாமா, இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. டேய் கோத்த கலப்பிடாத. ஆனால் நீ ஓவரா தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா ஓவரா பண்ணாங்க? தள்ளுங்க தள்ளுங்க. தள்ளிட்டோம்டா தள்ளிட்டோம், அப்படி ஒண்ணும் ஒட்டிராது. சின்ன பிள்ளை ஒட்டிக்கிறோம், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அட போவி போயில. ஆனா இவனுக்கு மட்டும் எங்க இருந்துடா தைரியம் இருக்குது? நம்ம நாராயணசாமி மகன் கூட பரிசம் போட்டிருக்கான். ஒரு போன் நம்பர் கேட்டதுக்கு குடும்பத்தாளுக்கெல்லாம் சேர்ந்து நொங்க எடுத்துட்டு ஆகலாம். ஆனா உனடா இவனுக்கு இருக்க கெத்து யாருக்கும் வராடா. பரிசத்தை போட்டு அப்படியே பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டானே, அவனுக்கு தோதுவா போச்சு இல்ல. நான் சொல்றேன்டா, இன்னும் 1 மாசத்துலயும் அப்பனும் ஆகல, என் பேரையும் நான் மாத்திருந்தேன்டா. 1 மாசம் அதிகம்டா. அது உண்மைதான். பின்னாடி உருண்டுகிட்டு வரா ஐயா 2 பேரும். டேய் சும்மா அந்த சுருண்டு விட்டுட்டு போயிட்டான், நானும் வரேன். போடா போ. ஆனா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நாமளும் பேசாம பரிசம் போட்டா என்ன? பரிசம் தான் போட்டுருவோமோ? ஆகா, நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்மாலும் வந்துட்டா ஐயா. எட்டி என்ன மௌனமா போய்கிட்டு இருக்கிய? என்ன எட்டி என்ன மௌனமா போய்கிட்டு இருக்கிய? என்ன அப்பெல்லாம் நீ வெக்கப்பட்டு தள்ள கொஞ்சம் போகக்கூடிய ஆளு கிடையாத. என்னட்டி அத்தனை பத்தனை வெக்கலாம் வருதோ? நமக்குன்னு மட்டும் ஏன் இப்படிலாம் வராளுக? இந்த பார்த்தல கிங்ஸின் எப்படி எல்லாம் காதலிக்கான், நமக்கும் வந்து வாச்சிருக்காளுகளே. ஆத்தி பயவுல அந்த கோத்துல வந்துட்டு இருந்தாளா? ஏண்டா அவர் என்ன அழகா பரிசம் போட்டுட்டு பொண்டாட்டி சினிமாக்கு கூட்டிட்டு போறாரு, பிரியாணி வாங்கி கொடுப்பாரா, ரோஸ் மில்க் வாங்கி கொடுப்பாரா, அவ என்கிட்ட பீத்திக்கிட்டு போறா. இங்க பாரு, அவன் எல்ல தாண்டி போய்கிட்டு இருக்கான், பரிசம் மட்டும் தாண்டி போட்டிருக்கான். இங்க பாரு, அவனை மாதிரிலாம் நம்ம இருந்தோம் வச்சுக்க நம்மள காரி துப்பிடுவானுங்க. ஆனா அவனை பத்தி எல்லாரும் பயப்படுதான், என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, அவன் பண்ண மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஏண்டா ஏன் அவங்களால பண்ண முடிஞ்சத உன்னால ஏன்டா பண்ண முடியாது? இங்க பாரு, எல்லாரும் கிங்ஸ்னு ஆக முடியாது. இப்போ இசை மாதிரி உன்னால பீத்த முடியுமா? இல்ல அவ அடிக்கிற வாய உன்னால அடிக்க முடியுமா? அவ திங்கிறதுக்கு முன்னாடியே தின்னேங்கா, குடிக்கிறதுக்கு முன்னாடியே குடிச்சேன்னுட்டா. நீ பாரு நான் வயிற்றுல வந்துகிட்டு இருக்க, இதே மாதிரி உனக்கு பண்ண முடியுமா? நீயும் கிங்ஸ் மாதிரி காதலிச்சா நானும் அப்படிதான்டா இருப்பேன். எங்க சுத்தினாலும் அங்கேயே வரல. டே கிங்ஸ்லின், அவ 1 மணி நேரமா என்கிட்ட பீத்தி இருக்கா. என்னெல்லாம் பீத்துனா? 5000 ரூபாய்க்கு பட்டு பாவாடை சட்டை தானே வாங்கி கொடுத்துருக்கா. 5000 ரூபாயா? எனக்கு மாச சம்பளம் கூட அவ்வளவு வராதுடி. இப்ப புரியுதா? காதலுக்கு விலை நிர்ணயமே கிடையாது, மனசு
மனசு தான் வேணும். 5000 ரூபாயா, அழகு கலர் சூப்பரா இருக்கு. எங்ககிட்ட நான் காட்டுன கல்யாணத்துக்கு எடுத்து தரேன்னா கிழிச்ச கல்யாணத்துக்கு உங்க அக்கா காரி எடுத்துட்டு எனக்கு மாறி சொல்லி பாப்பா. 300 ரூபாய்க்கு இங்க கிடக்கு, 400 ரூபாய்க்கு இங்க கிடக்குன்னு பாப்பா உங்க அக்கா காரி. அவளை கரையத்துக்கு வழிய பாரு. இங்க பாரு, என்னால இப்படி தெருவுல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. இசையில தினம் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. நானும் உனக்கு பொண்டாட்டியாகி அவளை வெறுப்பேத்தன்னு சொல்லிட்டேன். ஆத்தி, ஊர்ல இருக்கதெல்லாம் ஒரு மார்க்கமா கிளம்பிட்ட. எல்லாத்துக்கும் காணும் இந்த பையதான். இங்க பாரு, உன் அக்கால சீக்கிரம் கரையத்திட்டு எனக்கு வந்து பரிசம் போட சொல்லிவிட்டேன். அவளை கெட்டி கொடுத்தாதான் நான் உன்கிட்ட உரிமையா எல்லாத்தையும் கேட்டு வாங்க முடியும். இல்லன்னா உங்க அக்கா சண்டைக்கு வந்துருவா. இங்க பாரு, எனக்கு சீக்கிரம் பரிசம் போட சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்க, என் மாமா பையன் ராணி ராணின்னு இருக்கான். எப்பண்டா நான் தனியா கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்க. என்னடி பயம் காட்டுற? நான் உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. ஏதோ உன்கிட்ட மனச பறி கொடுத்துட்டமேன்னு பொறுத்து போய்கிட்டு இருக்க. நீ என்ன கொலட்டிக்கிட்டு அலையுத? அவரு ஒரு பொண்டாட்டிய இன்ஃபெக்ஷன் ஆறாம எவ்வளவு அழகா பொத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. நீ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைக்காவது என்ன நீ அப்படி கொண்டுட்டு போவியா? ஏய், உன்கிட்ட மாடி அப்படி பண்ணிட்டு போனா? ஆமா, தெருல யாரும் பக்கத்துல போயிடக்கூடாது. அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருமா. சப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகலையா வருது. ஆனா அழ முடியல. என்ன உன்னை காதலிச்சு தொலைச்சிட்டேனே. இன்னும் 1 மாசத்துக்குள்ள வந்து பரிசம் போடலன்னு வச்சுக்க. போடலன்னா எங்க அத்தை பையன் தான் பாத்துக்க. இங்க வா, எனக்கு தெரியாது. நான் இசைக்கிட்ட போய் பீத்தணும். அதுக்கு எனக்கு பரிசம் போட்டிருக்கணும். இல்லட்டி கடனை உடனே வாங்கி எக்ஸ்ட்ராவாதி எங்க அக்காக்கு நகையை போட்டு அனுப்பி விட்டுறதே. ஓகே, அத முதச்சை கபார். உன் அக்கா கறி கட்ட வந்து என்னால குடும்பம் நடத்த முடியாது. கேட்டியா? இல்ல. அவன் மூஞ்சியும் முகையும் கபார். உன் அக்கா பிள்ளை சொல்லுன்னு தப்பா நினைக்காத. அவ கோணம் அப்படி. கருவேப்பில அன்னைக்கு ஒரு நீ தாவணி எடுத்து கொடுத்தல. ஆமா, அதான் அன்னைக்கு போட்டுட்டு போனேன். சரி. டியூஷன்ல வச்சு இது காராப்பைய வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன் தம்பி கேட்டுவிட்டான். உனக்கு சொல்லதுக்கு ஆளே கிடைக்கலையா? சொல்லுது கேள. யார் எடுத்து கொடுத்தான்னு கேட்டான். உங்க அண்ணன் நம்ம எடுத்து கொடுத்தான்னு சொல்லிவிட்டேன். அவன் நேரா போய் உங்க வீட்டுல பத்த வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் பால் குடியே மடக்கலையா? அவன்கிட்ட ஏண்டி சொன்ன? ஏன்டா உங்க வீட்டுல ஒருத்தட்டு சரிக்கீங்க. உங்க அக்கா என்ன முதிர்கனியா உட்கார்ந்துருக்கா. நீ என்னன்னா 2 கட்டாவா நிக்க. உன் தம்பி என்ன இன்னும் பால் குடியே மறக்கல. உன் வீட்டுல வாக்கப்பட்டுட்டு நான் பட போற பாட்ட நினைச்சேன். எனக்கு இப்பமே உன்னை பிரேக்கப் பண்ணலான்னு தோணுடா. அப்படி எதுவும் பண்ணிடாதடி. இல்ல, போற போக்க பார்த்தா அப்படித்தான் தோணுது. இங்க பாரு, ஒழுங்கு பரிசம் போட்டு சொல்லிவிட்டேன். எதுக்குடி? இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னடி சுத்தி மத்தி பாத்துக்கிட்டு இருக்க? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. எனக்கு வேண்டியது நான் தானே எடுத்துக்கணும். அடியே, தெருவுடி வேண்டதை பாத்துட்டு போயிடாதடி. பாரு, ஒழுங்க பரிசம் போட்டுரு. இதுவும் அங்க பார்த்து படிச்சுட்டு வந்துட்ட. சும்மா எந்தாலும் சேர சேட்டுட்டா. எனக்கு அவ வயசு தானடா ஆகுது. வேண்டாண்டி. எடி எவ்வளவு பாத்திர போறாடி. எடி போடுத்துறா. கருவேப்பில ஒண்ணு குடி சொல்லிட்டேன். பாரு, ஒழுங்க குடுத்துரு. எட்டி சும்மா கடை. எட்டி எவ்வளவு மொட்டை மாடல இருந்து பாத்திர போராட்டி போட்டி. ஒழுங்க குடி சொல்லிட்டேன். குடுக்கணுமா? சரி, டக்குன்னு கொடுப்பேன். ஓட்டிடணும்னு. அதை நீ குடுக்கறத பொறுத்துதான் இருக்கு. ஏன்டி உனக்கு பயமே இல்ல? வெறியில வந்திருக்கேன், உனக்கு குடுத்துரு. வெறியில வந்திருக்கியா? கொலை வெறியில வந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஏண்டா லட்டு மாதிரி இருக்கேன். நீதான் இன்னத்துக்கு என் வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்கணும். நீ என்ன தெருவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க? உங்க அம்மாக்காரி கண்காணிக்கல. எங்க அம்மா இருக்கா? எங்க அம்மா. நானும் வீட்டுல இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். கருவேப்ப வருவான், ஒரு பாறை பாத்துட்டு போவானே. இங்க நின்னுகிட்டு இருக்க. சரி வருவான், அப்படி இப்படி ஏதாவது போடா. நீ ஒரு மார்க்கமா தான் இறங்கியிருக்க. ஏன்டி இப்படி மாறிட்ட? பால், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி கிழிச்சு தள்ளிடுவார். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தொட்ட என்ன தொடாம போறேன்டா. இப்ப கூடண்டா. நீ ரொம்ப கெட்டு போயிட்ட சொல்லிட்டேன் பாத்துக்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நம்ம என்கிட்ட ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லாத்தையும் பண்ணணும். அட்டியே, அதுக்கு இப்ப கொடுத்ததண்டா கிக்கா இருக்கும். அட்டியா ராணி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட பாத்துக்க. கருவேப்பா கிட்ட பேச்சுவார்த்தை வச்சா நீ நேர்மன்னு பேசிக்கிட்டு இருப்பான். கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கேன்டி, கொடுக்க பிரச்சனை இல்ல. எவ்வளவு பார்த்துட்டு என்னடி பண்ண முடியும்? பார்க்க மாட்டாங்கடா. சாயங்காலம் ஆயிட்டுல குடு. ஆனா இந்த அளவுக்கு நீ மாறக்கூடாது. நல்லதா இருக்கு. எவ்வளவு பார்த்துருவான்னு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, ஒண்ணு பண்ணலாம். இப்ப எங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டா. போமா? உங்க அம்மா எங்க போவ? எங்க அம்மா மாட்டை பத்திட்டு போயிட்டாவ. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாவா?
இங்க பாரு, உங்க அக்கா கை வந்துட்டேன்னா ஆமா, தெருல வச்சு கேப்பாலாம், வீட்டுல வச்சு கொடுக்க மாட்டாளாம். இங்கதான் எவ்வளவு பாப்பா. நீ இவ்வளவு நேரம் என்ன ஒட்டி நிக்கிறதுக்கு எவ பத்த வச்சிருக்க போறாளோ தெரியல. ஏடி நெஞ்சில பயமே இல்ல. இங்க பாரு, முழுசா உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப போய் எங்க ஐயாட்டுதாரு, எங்க அக்கா அப்படி பண்ணுதா இது பண்ணுதான்னு ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்க. அப்படியே விட்டு கொடுத்துதான் மறு சொல்லி பாப்பேன் பாரு. அந்த அளவுக்கு அவனு நான் கோல இல்ல என்ன. அந்த தைரியத்துல தான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. இல்ல அம்மைக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டி பிடிக்கல, எங்க அக்காவுக்கு பிடிக்கும்னு. ச்சீ, சும்மா காட்டி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் அவனை வந்து நான் தாலி கட்டிடுவேன். அந்த அளவுக்குலாம் அவனை நான் கோல இல்ல இல்ல. கொஞ்சம் வெக்கமா இருக்கு, அவ்வளவுதான். எவனாலும் ஏதோ சொல்லுவானோன்னு பயமா இருக்கும். நல்லதான் இருக்க, நல்லா இருக்கேன்ல. அழகு போல இருக்க, நல்லாதான் இருக்கு. சரி வா, அங்க போவோம். ம். வேண்டாம், வேற எங்க வீட்டுக்கு வா. ஏன் உங்க அம்மா காரிட்ட எனக்கு பூசையும் கொடுக்கக்கா உன் வீட்டுக்கு மறுமணம் வர மாட்டி? உங்க அம்மா காரி கண்ணில் பட்டு பட்ட. வேண்டாம் வேண்டாம், எங்க வீட்டுக்கு வந்துரு. உங்க வீட்டுக்கா? ஆமாடி, எங்க வீட்டுக்கு போயிடலாம் வா. ஒருவேளை மாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா பிடிச்ச பிள்ளை தான் வீட்டுக்கு கூட்டுதுன்னு சொல்லிடலாம். அப்படியே பரிசம் போடுறதுக்கும் நல்லா இருக்கும் வா. ம், சரி, எனக்கு நீ இன்னைக்கு கொடுத்தே ஆகணும். யாரும் பாசையா இருக்கா? ம். இதுக்கு மேல நான் கொடுக்காம இருப்பேனாடி வா. காதல் போதையில ஏறி வந்துட்டு ஆட்டி அருண் பாண்டி மட்டும் பார்த்தான், அவ்வளவுதான். வெட்டு குத்தே ஆயிரும். மொட்டை மாடிக்கிறது மறுபடியும் தெரியல. அருண் பாண்டி விட்டு மொட்டை மாடிலே ஏறியாச்சு. உள்ள குதிச்சிருவான். ஒருவேளை அந்த பையன் உள்ள இருந்தாங்கன்னா இல்ல இல்ல, அவன் வண்டி இல்ல, அதனால அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. குதிச்சிட வேண்டியதா, குதிச்சிருடா. எப்படியோ வந்துட்டு இவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. இந்த பிள்ளைய வீட்டு விட்டு வெளில விட மாட்டாங்க. பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்க முடியல. எங்க இருக்கான்னு தெரியலையே. அருண் பாண்டி அப்பாவும் எங்க ஆளை ரொம்ப நாளா காணவே இல்ல. அந்த மனுஷன் எங்க வரவே மாட்டேங்கிறாரே. இவன் தான் ரொம்ப துள்ளுதான். வை அழகி, அழகி, அடி அழகி. என்ன நீங்க உள்ள வந்துட்டீங்க? ஆத்தி, இந்த புள்ள உண்மையிலேயே அழகிதான். என்ன அழகா இருக்கா. என்னடி இவ்வளவு அழகா இருக்கா? இல்ல எப்பவும் என்ன தச்சு அடிச்சு தண்டி கட்டியிருப்பா. கும்முன்னு கும்முன்னு இருக்கா. ஆத்தி போதை எத்தனை மாதிரியே நிக்கிறா. வந்து போய் அணைச்சிட வேண்டியதான். கிட்ட வந்தீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஹாய், உங்க பாரு, கட்டி அணைக்கிறதுக்கு தான் அங்கே மேல குதிச்சிருக்கேன். உன் அண்ணங்கார யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள குதிச்சிருக்கேன் பாரு. அந்த அளவுக்கு உனக்கு காதலிக்கனாக்கும். நான் நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்தியா? எப்போண்டி? நேத்து வந்தேன் ஜபா கூட. நீங்க தான் வீட்லயே இல்லையே, எனக்கு கஷ்டமா போயிட்டு. போங்க. சரி, அதான் இப்போ வந்துட்டேன். வாயன் கட்டி அணைச்சுக்கையா. எங்க அம்மா இருக்காங்க, ஒழுங்கா போயிருங்க சொல்லிட்டேன். சீக்கிரம் மேலே ஏறி போங்க. இல்லடி, இவ்வளவு தூரம் வந்துட்டேன். உன் கூட கிளம்புறேன். சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டேன். உனக்கு பேரு தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களாடி? ஏன் என்னடி இவ்வளவு அழகா இருக்கா? சும்மா இருங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆத்தி, எனக்கு கிடைக்க பொண்டாட்டி வா. ஆத்தி, பார்த்தாலும் சலிக்காது போலுக்க. சும்மா எங்க இப்படி சொல்லாதீங்க. சொல்லாதீங்களா? சத்தியமாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போலுக்கு இருக்கு. இனிமேல் இப்படியே இருன நல்லா இருக்கு. அதுவும் நல்லாதான் இருக்கும். அது கொஞ்சம் சின்ன பிள்ளை தெரியும். இதுதான் கொன்னிருவேன். அத முத செய்யண்டே. வாயா, இதுக்கு தள்ளி நிக்க சும்மா இருக்கணும். முடியாதுடே. வா, இதுக்கப்புறம் நான் போனேன்னு வச்சுக்கோங்க, கிறுக்கு பிடிச்சிடும். வா. சும்மா இருங்க, வேண்டாம். எங்க அம்மா வந்துடாதீங்க, சீக்கிரம் போங்க. உங்க வீட்டுல வேற ஏதாவது வேற இருக்கா? எதுக்கு? யாருமே வராத இடம் இருக்கா? நெல்லு போட்டு வைக்கிற ரூம் இருக்கு. பரவாயில்ல, வாங்க போக முடியும். திடீர்னு அண்ணன் வந்துட்டானா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். என்னால இப்படி போக முடியாது. வா. சும்மா இருங்க. சத்தியமா முடியாது, கிறுக்கு பிடிச்சிடும். வா. நான் மாட்டேன். சத்தியமா அழகா இருக்கடி. அப்போ என் அழகு தான் பிடிச்சிருக்குல்ல? கிறுக்கி மாதிரி பேசாத. நான் நினைச்சிட்டு வந்தது இந்த ரெட்டு ஜடையை தான். நீ இப்படி இருப்படி எனக்கு என்ன தெரியும்? நான் அப்படி நினைச்சுதான் நீ பார்ப்ப வந்தேன்னா. நீ அப்படி இருப்ப நினைச்சே மேல இருந்து குதிச்சு வந்தேன். உன் அண்ணன் எவ்வளவு பெரிய வில்லுன்னு தெரிஞ்சும் குதிச்சேன். அதனால தான் பிடிச்சிருக்கு உங்களை. பிடிச்சிருக்கல? கட்டிக்கேண்டி. இங்க வேண்டாம், அங்க போலாம் வாங்க. அந்த முத செய்யண்டி. எங்க இருக்குறவங்க? பின்னாடி இருக்கு. போமா. ஆனா அங்க ரொம்ப புழுங்குமே. புழுக்கெல்லாம் ஒரு முக்கியமா? வா. தூக்கிட்டு போட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல, நான் தூக்கிட்டு தான் போவேன். கரெக்டா இந்த ரூம்னு சொல்லு. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நமக்கு அங்க போய் உள்ளா போனோம். உள்ள போனா உள்ளுக்குள்ள போய் இருக்கும். அங்க யாருமே வரமாட்டாங்க, எப்பவுமே வரமாட்டாங்க. அப்ப என்ன, அங்கிருந்து போறது வேற வழி இருக்கா? மேல மொட்டை மாடிக்கு போலாம். ஏன்டி இவனால இதை சொல்லல? அடிக்கடி வந்தப்பல மாட்டிக்கிட்டீங்கன்னா பாரு, நான் இன்னைக்கு வழி பார்த்து வச்சுக்கிறேன். அப்ப அங்க வரேன். என்ன? ஒண்ணும் இல்ல. பயப்படாத, வா. பயப்படல. பரவாயில்ல, வா.
சே படம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குதோ. என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு தெரியுமா? ஏங்க அங்க பாருங்களேன். ஏது அந்த பொம்மை படம்? ஏங்க அதாங்க நல்லா இருக்குது. ஐயா. நான் எப்பேற்பட்ட படத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த படத்துக்கு தான் போனேன்னு அங்க நின்று அடம் பிடிச்சி கடைசியில எந்த படத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கா பாத்தியா? ரொமான்ஸ் படத்துக்கு கூட்டிட்டு போனோம்னா ரொமான்ஸ் பண்ணலாம் நினைச்சேன். பொம்மை படம் பார்க்க வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடியே அடியே என்னங்க ஐயோ படம் பார்க்க விடுங்களா. எங்க அங்க பாருங்களேன். அங்க பார்க்க என்னடி இருக்குது? எல்லாமே இருக்குது. சரி அப்படின்னா என்ன? சரி தள்ளியே உட்கார. இல்லங்க இங்கதான் நல்லா தெரியுது. இருக்கட்டும். கும்பிடுறேன் தள்ளி வா. ஐயோ என்ன படம் பார்க்க விடுங்க. பாக்குறாளே என்ன? விழுந்துடக்கூடாதுலடி, அதான் பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு விழ மாட்டேங்க. விழுந்துட்டேன்னா? அதெல்லாம் விழ மாட்டேன். விழுந்துட்டேன்னா அதான். சும்மா இருங்க. எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. சும்மா இருங்களேன். ஆமா ஐயா இங்க வந்து பாக்க பாரு. ஐயோ போதி இடத்துக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது. ஏன் அன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து கொடுத்திய அதை நம்ம வீட்டுக்கு விட்டுருமா? ஓ சொல்லி காட்டுதீங்களோ? இல்லட்டி அதெல்லாம் இல்ல, நல்லதா இருந்துச்சு. கையெடுங்க. இது பப்ளிக் பிளேஸ். அதாவது நீ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பொம்மை படம் பார்க்கணும். அது வந்து கொண்டு பாத்துக்க. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க. சத்தம் போடாதடி. இப்ப என்ன? சும்மா இருங்க சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. கை எங்க இருக்கு? எங்க இருக்கு? வேண்டாம் கொண்டு சொல்லிட்டேன். கையெடுங்க. வேண்டாம் யாராவது பார்க்க போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியல, வெளியில வந்தாலும் ஒண்ணு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தருது? போங்க. போங்க. சும்மா இருங்க. ஆமா சும்மா இருக்காங்க. அழகு போல இருக்கா? அதுக்கு அதுக்கு நான் படம் பார்க்கணும். சரி பாரு. இப்படி பண்ண நான் என்ன பண்ண? நீ படத்துக்கு படத்தை பாரு. நான் என்ன பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன? கொன்னுடுவேன். கையெடுங்க. நீ படத்துக்கு பாரு போ. சரி நீ போங்க. அடே என்ன? நல்ல மேலே இருக்கா? கொன்னுடுவேன். சோதிக்காம வாயண்டி. சும்மா இருந்துங்க சொல்லிட்டேன். என்ன? என்ன? கொன்னுடுவேன். உடுப்புலன்னு வச்சுக்க. குடுடி. அழகு போல வச்சுக்கிட்டு குடு. பாக்குற அழகா பாரு. அது எப்படி இந்த கிங்ஸ்னுக்கு இவ்வளவு அழகா பிறந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? எனக்குன்னு பிறந்தாடி நீ? எனக்குன்னு பிறந்தாளா? இந்த கிங்ஸ்னுக்குனே பிறந்துக்க போறேன். அண்டவன் படிச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. என்ன மொழி இது? ஓ இப்படிலாம் பாட்டு படிப்பீங்களோ? பாரு எனக்குன்னு பிறந்த மாதிரி. எனக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படியே இருக்கடி. செல்லம் போல குழந்தை மாதிரி மூஞ்ச பாரு. இந்த கண்ணை அப்படியே பொத்தி எடுக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே இருக்கும். அதான் சின்ன வயசுல எங்க அம்மா கிட்ட இருந்து இவ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு புடிங்க வச்சவங்க தானே நீங்க? ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தூக்கிக்கிட்டேன். ஆமா ஆமா ஆமா. ஆமா ஆமா. ஏன் இவ்வளவு அழகா இருக்க? ரொம்ப ஐஸ் வைக்க வேண்டாம். ஐஸ் வச்சாங்களா? நிஜமா தான் சொல்றேன். ஏன் இவ்வளவு அழகா இருக்க? பார்க்க சலிக்க மாட்டேங்குதே. அழகா இருக்கலாம் ஆனா இவ்வளவு அழகா இருக்க கூடாது. இவ்வளவு அழகா இருந்தா நான் என்னடி பண்ணுவேன்? எப்ப பார்த்தாலும் உன் மயக்கத்திலே இருக்க வேண்டியிருக்கு. ஆமா ஆமா. வீட்டுல ஏதாவது ஒண்ணு ஏமாத்தி பெருக்கி வெளியில கூட்டு வந்துதான் இப்படி ஏதாவது கொஞ்சம் முடியுது. வீட்டுல போனா நீ ஒரு பக்கம் சேவர பாரு, நான் ஒரு பக்கம் சேவர பக்கம்னு பார்க்க வேண்டியிருக்கு. மூத்தவன் அப்படியே வச்சிருக்காங்க. அவங்க ஒரு கழுத்தை பண்ணி வச்சு நம்ம ரெண்டு சேர விடலாம்ல. சேர்ந்து அதெல்லாம் நல்லா இருக்கும். கொன்னுடுவேன். பாருடே பெரியவனுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே சரி 2 ஆம்பளையும் பெத்தணும்னா. சும்மா இருங்க. ஓய் நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெரியவனுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே பெத்தணும்னா ஏன் நேட்ட பத்த ஆகாதோ? உன்னர்வம் பத்துக்க இதுல அங்க கிடையாது. ஆம்பளை பையன் ஏன் பொம்பளை பிள்ளை? அது கடைக்குட்டியா செல்லமா இளவரசியா பத்து வைக்க முடியும். அதெல்லாம் மூத்த பிள்ளை இருக்க கூடாது. அதுக்கெல்லாம் பொறுப்பே இருக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளை என்னைக்குமே அழகுதான். அதை என்னைக்குமே இளவரசியா தாண்டி வளர்க்கணும். அதனால எல்லா பையனையும் பெத்துட்டு கடைசியா தான் அந்த பொம்பளை பிள்ளை பெக்கணும். அப்படி இளவரசி மாதிரி அப்படி தங்க தேர்ல வச்சு வளர்க்கணும். அது கியூட்டா வீட்டை சுத்தி வரும்டி. அதுக்கு ஒரு பூ மட்டும் வச்சு விட்டோன்னு வச்சுக்கேன் பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கணும். அப்படியா? சூப்பரா இருக்கும். அப்போ நான் அழகா இருக்கேன்னு சொல்லுதா? அப்படி ஒண்ணு நான் சொல்லலையே. பரவாயில்ல நான் இப்படி இருந்தா என்ன? அதான் எனக்கு பொண்டாட்டி சூப்பரா இருக்கால. ஒன்னும் இல்ல போய் சொல்லண்டா. போய் சொன்னாங்களா? அதெல்லாம் இல்ல என் பொண்டாட்டி சூப்பரா இருக்கா. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பொண்டாட்டி? கிங்ஸ்னுக்குனே பிறந்திருக்கிறாரு. என் ஆளுக்கு பொண்டாட்டி என்ன? என் ஆளுக்கு பொண்டாட்டிக்கு ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மி. ஆமா அதான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க இருக்கீங்களே.
நான் எங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அம்மா போதும். சரி உனக்கு கூட சும்மா இருங்க. குடுடி. குடுக்கலன்னா ஏதாவது பண்ணும் அதை சொல்லி கொடுத்துரு. வேண்டாம். நானே கொடுத்துருக்கேன். யார பாப்பாங்க வேண்டாம். வேண்டாம். ஒழுங்கா திரும்பிரு சொல்லிட்டேன். சும்மா இருங்க. திரும்ப. சரி நான் கொடுக்கல திரும்ப. வேண்டாம். திரும்புடியே. திரும்ப பயம் இல்லையா? ஏன்டி பிடிக்கலையா? அதுக்கு இல்ல. என்ன என்ன இங்க பாரு, வீட்டுல பேச முடியல, உன்னை பார்த்துட்டே இருக்க முடியல, உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் முடியல இங்க கூட்டிட்டு வந்தேன். டூட்டி பொண்ணா உன் நினைப்பு தான் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கு. சாசியா காதலிச்சு பரிசம் போட்டு கூட்டிட்டு வந்தா பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம மனுஷன் ஓடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் பேச முடியாடி? பாக்க அதோட போறேன் வேலைக்கு, நீ வாட்டுக்கு காலேஜுக்கு போற, இப்படியே போய்கிட்டு இருக்கு. நீங்க லவ்வே பண்ணிருக்கண்டாம இந்த இளமையும் தேவையில்லையா? காலமான காலத்து ரெடி பண்ண முடியும்? இப்படியே ஆளுக்கு தசையில ஓடிட்டு இருந்தா வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரிதான். என்னென்ன நான் நேரம் பெர்மிஷன் போட்டு வந்தேன், நீ பாட்டுக்கு திருப்பிட்டு உட்காந்து போட பார்த்துட்டு இருக்க. என்ன பாரு கூடு. யாராவது பாப்பாங்களோன்னு ஒரு மாதிரியா இருக்கு. இங்க எல்லாமே இந்த மாதிரி கேஸ் தான் வந்திருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை கூடு. வீட்டுல முடியாதவன் தான் அங்க கூட்டிட்டு வந்திருப்பான். வா. ஆமா என்ன பண்ண, காலம் மாறிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிற வேண்டியதுதான். கூடுடி. கொடுக்க. என்னமோ மணி ரொம்ப நேரம் ஆகுது, அவன் இன்னும் வரல. பிரியாணி திம்பாவலாம். அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னால ரோஸ் மில்கா. ரோஸ் மில்க் குடிப்போம். அப்படி இப்படி அவன் நம்மள என்ன வேறுபேத்திட்டு கிடந்தா. அப்படினால இவ்வளவு நேரம் ஆகுது. பைக்ல போயிருக்காம்ல, வரைக்கும் நேரம் தானே ஆகும். பிரியாணி எல்லாம் தின்னுட்டு வரண்டாமா, நேரம் ஆவதானே செய்யும். பிரியாணியா? எனக்கு பிரியாணி. அண்ணே நாய்க்கு வாங்கிட்டு என்னமா? அப்படியே தின்னு தள்ளிடுவா. ஏலி குஞ்சு பய உள்ள ஏலி குறைச்சால இன்னும் குறைச்சிக்கிட்டாலே. அது புள்ளரோத்தில இருக்குது. பாப்பா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டா? அவளுக்கு தின்னா உடம்பு வச்சிரும்லாமா. ஏமா நீ என்ன போய் தூங்க போ. இல்லம்மா எனக்கு தூக்கம் வரல. சரி தியேட்டருக்கு போனானே, நீங்களும் வரலான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கானு பத்திலாமா? அவனே வீட்டுல இருக்க முடியாம தான் கூட்டிட்டு போயிருக்கான். இல்ல நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போவானோ? போயிட்டு வரட்டும் போயிட்டு வரட்டும். உனக்கு நாளைக்கு நான் வரும்போது பார்சல் வாங்கிட்டு வரேன். இப்போ கிடைக்காதமா, நாளைக்கு வாங்கிட்டு வாங்கல, நாளைக்கு வாங்கி கொடி. நாளைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். சரி கண்டிப்பா உனக்கு வாங்கிட்டு வரேன், நிறைய வாங்கிட்டு வரேன். சரி வா, நீ தூங்குதி, அம்மா தூங்க கிட்டா. எனக்கு தூக்கம் வரல. இன்னைக்கு அவ தூங்குனமாதான். அவ சாயங்காலம் தூங்குனதுக்கு அப்புறம் எங்க நைட்டு தூங்குவார். சாயங்காலம் தூங்க வைக்காதீங்கன்னா எவன் கேட்கான்? சாயங்காலம் போய் தூங்க வச்சிருக்கானு இந்த பையன் இல்லையே. ஏனே டியூஷன் படிக்க கூடாதுக்காகவே சாயங்காலம் உட்காந்து தூங்குதானே. நான் வீட்டுக்கு வந்தேன், இருந்தே தூங்கிட்டு இருக்கா. பிறகு தூங்க வைக்காம இருக்க முடியும்? இங்க பாரு, இப்ப தூங்குனா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். வா வந்து அம்மா கிட்ட வா, நான் தூங்க வைக்க. ஏண்டா வேண்டாமா? வா வந்து அம்மா கிட்ட வந்து பாடு. ஓடியா படியா போய் படிக்காம. நான் மடியில தான் உட்கார்ந்திருப்பேன். அவ வந்துட்டேன்னா அவளை விட்டு தூரையே போக மாட்டாள்ல. கோயிலி வந்துட்டா போதும், அவளை விட்டு ஒரு நிமிஷம் அவ தூர போக மாட்டான். அவ எப்ப வருவான்னு பசே பாத்துட்டு இருப்பா பாத்துக்க பஸ் ஸ்டாண்ட. அப்படியாமா? பஸ் அந்த டயத்துக்கு வரலன்னா போதும் பைய உள்ள வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஓடிக்கிட்டு அடுமா தான் அலையும் பாத்துக்க. யார் எதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களா இருக்கும் அப்படித்தானே? அவன் எங்க சும்மா வருவா? வரும்போதுல ஏதாவது வாங்கி வந்து கொடுக்கல, அதுக்கு தான். அதான பார்த்தேன். என்ன என்ன அவளை தூக்கிட்டு வர? என்ன வந்துட்டாவளங்க இதுக்குள்ள? அவ தூங்கிட்டா நினைக்க. தூங்கிட்டாளா? இல்ல பிரியாணி தின்னல அப்படில? நான் சொன்னேன்னா அவ இதுக்குள்ள தூங்கிருப்பாளே. எங்க 8 மணி அதுங்க தூங்கிட்டா. இல்ல அப்படி அந்த பிள்ளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலையாங்க? இல்லம்மா, அதுக்குள்ள அவ தூங்கிட்ட. எழுப்பி எழுப்பி பார்த்தா எந்திக்க மாட்டுக்கா. இதுக்குத்தான் இவ்வளவு பீத்திக்கிட்டு போனாலங்க அவ. ஏன்னா திங்கதான் வாங்கிட்டு வந்திருக்கலாம்னால. வண்டியில இருக்குது. பாப்பா இதை எடுத்துட்டு வாமா போ. எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு. வாங்கிட்டு வந்துட்டியோ? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. சரி அவளை எல்லாம் தூங்க போடு. சரிங்கம்மா. சரி நம்ம எந்திப்போம். ஏல தூங்க போடட்டும்ல. இதுக்குத்தான் டிப்டப்பா பரட்டு போனினாங்க. வயிற்றுல கலப்பாத. உலகத்திலே உலகத்திலே எம்மா என்ன கடுப்பேத்துறா. சரி சரி அதுங்க தூங்க போடு. அவதான் 7 மணிக்கே இழுத்துப்பட்டு தூங்குவாள. அவளை போய் நீ கூட்டு போயிருக்க பாரு. சின்ன என்ன பண்ணும், தூங்க என்ன பரவாயில்ல. ஓடுங்க எந்திங்க, நான் கட்டில போடுறேன்.
வீட்டுல அவ்வளவு அடிச்சு எழுப்புனாலே எந்திக்க மாட்டாள. தூக்கத்துல மண்ணிதான் இவா. அது மனசு தம்பும் அதான். சரிதான். அதெல்லாம் உண்மை. ஆமாடே ஆமாடே அதாண்டே உண்மை. ஆனாலும் உங்க ஒய்ஃப் மாதிரி யாரும் தூங்க முடியாதுன்னு என்கிட்ட நீ வீடு வாங்கிட சொல்லிட்டேன். போல இருந்துச்சு. எங்க இருந்து தூக்கிட்டே வர அவன் அங்கேயே தூக்கிட்டு அப்படிடா. எம்மோ இந்த 2 ஓட்டுதானுக்கா. எல்லாம் சும்மா இருங்களாம்ல. படத்துக்கு போகணுமா? போங்க போங்க போய் போயிட்டு வாங்க போங்க. என்ன படம் போட்டிருக்கான்? மௌனராகம். யாரு அது போட்டுதான்? நாங்க பத்துக்கு பொம்மை படம் தான். இவா அந்த படத்துக்கு போக கூடாது, பொம்மை படத்துக்கு போகணும்ட்டா. சும்மா குத்தச்சு உட்காந்து வந்திருக்கேன். அப்ப மௌனராகத்துக்கு நீ போகலையா? அந்த படத்துக்கு தான் போனேன். இவன் அந்த படம் வேண்டாம், பொம்மை படம் தான் வேணும்னா அங்க போய் அதையும் ஒழுங்கா பாக்கல, தூங்கியாச்சு. சரி ஏமா போமாமா. என்ன மௌனராகம் நல்லா இருக்கும், போமானே. ராத்திரி நேரம் ஆகுதுல. அதுக்கு என்ன 2 வண்டி இருக்கலாமா, போயிட்டு வந்துடலாம். என்னம்மா குயிலி போமா அப்படி? புள்ள ஆசைப்பட்டிருக்கா. சரி போவோம் வாங்க. இங்க வந்த ஆசையா தான் சொல்லுங்க, கூட்டு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏமா ஆசையா சொல்லிருக்கலாம்னா நீனு? இல்ல இருக்கட்டா. சரி கிளம்புங்க, போயிட்டு வரோம். இல்ல வீட்டை பாத்துக்க, நாங்க கிளம்புறோம். அட பாவிகளா, இது முதையே பண்ணிருந்தா நான் வீட்டுல ஜாலியா இருந்திருப்பேன்டா. இவ்வளவு தூரம் போயிட்டு ஒரு பிரோஜனம் இல்லாம திரும்பி வந்திருக்க மாட்டேனே. ஆதா இது நல்ல ரூட்டா இருக்க. இனிமேல் இவங்களை கிளப்பி விட்டுட்டு வீட்டுல ஜகஜகரியா ராத்திரி முழுக்க அம்மா விளையாண்டு வண்டிதான். சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க, அவனுக்கு ரூட்டு கிளியர். என்னே தூங்குனே போயிரு. சீக்கிரம் கிளம்புங்க, யாராவது இல்ல. கிளம்புங்க பயிற்சி கிளம்புங்க. அம்மா அந்த சுடர் மட்டும் போட்டு வா, தாவணி வேண்டாம். சுடர் போடலாமா? அதுக்கு என்ன, சும்மா சுடிதார் போட்டுவாங்க. சுடிதார் தான் நல்லா இருக்கும், தேட்டர் தான் சுடிதார் தான் போட்டுருவாங்க. நம்ம ஊர் கறி எதுவும் பாப்பாவில? ஊர்காரி கிடக்கா ஊர்காரி, நீங்க போட்டுவாங்க. ஏமா சுடிதாருக்கு என்ன நல்லா தானே இருக்குது? ஊர்காரி என்ன சொல்லுவா? எவ என்ன சொல்லுவா? சும்மா போட்டுட்டு வா. நான் உன வேலைக்கே சுடிதார் போட்டு போங்க, நீ தான் கேட்க மாட்டேக்க. அதான் அழகு போல இருக்குது அந்த ட்ரெஸ். சரி அப்ப இனிமேல் போட்டுட்டு போறேன். என்ன அது சேலையை போட்டு கட்டிக்கிட்டு தினமும் கடந்து நேரத்தை போக்கிட்டு கிடக்கா. அது சுடிதார் எடுத்து போட்டு பாட்ட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடலாம். சேலை மாதிரி கட்டினா பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா வேலைக்கெல்லாம் போனா சுடிதார் தான் நல்லா இருக்கு. ஒரு கோயிலுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி சொந்தக்கார வீட்டுக்கு போனோம்னா சேலை எடுத்து கட்டிட்டு போக வேண்டியதான். இல்ல இடத்துக்கு சேலையா கட்டிட்டு போவேன். இனி நான் சுடிதார் போட்டு போறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, ஏன் மத்தவங்க பார்க்கணும். அதானே. சரி அப்ப கிளம்புங்க, அவங்கள தூங்க போட்டு அவன் தூங்கிட்டு கிடக்கல. தூங்கத பாரு, என்ன ஆனாலும் சரி இடியே வந்தாலும் சரி 7 மணிக்கு தூங்கிடணும். குழந்தை மனசுக்காரி, நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். எப்பவும் நீ தூங்கணும்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்து தெரியுமாடே. யாருக்கிட்ட இப்படி தூங்க முடியும்? என் மேல உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். நீ தற்காம தூங்கின பாரு. எப்படி கூட்டிட்டு போவான்? இதை பத்தி நினைக்கல, எப்படி நம்மளை கூட்டிட்டு போயிடுவான். அசைக்க முடியாத நம்பிக்கை தானே. யாரை நம்பி வந்திருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிதானே. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையாடே. அப்படியே கிடந்து தூங்கிட்டு இருக்கா. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை இருக்கு பாரு. தூங்குற அழக பாரு.